இவங்க 2 பேருமே புதுசாக மேரேஜ் பண்ணி அவங்களோட புது வீட்டுக்கு குடி போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இந்த கேர்ள் வந்து அந்த விண்டோ வழியாக பார்க்குறா. அடுத்த வீட்டில் உள்ள பொண்ணும் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டிக்கிறது. அதை பார்த்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, பார்த்தீங்களா இவளுக்கு சரியாக ஒரு ட்ரெஸ்ஸை கூட வாஷ் பண்ண தெரியல, எல்லாம் இவ்வளோ டர்ட்டி ஆகிக்குது, இவளுக்கு ஒரு நல்ல சோப் வாங்கி கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவளோட ஹஸ்பண்ட் எதுவுமே பேசாமல் அமைதியாகிறாரு. இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் இவ அவளை பார்த்து நக்கலா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இப்போ ஒரு 1 மந்த் கழிச்சு காலையில் அப்படியே வந்து பார்க்குறா. அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. ஓடி போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, பார்த்தீங்களா ஒரு மாதிரி அந்த பொண்ணு பழகிக்கிட்டா போல, எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு தான் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இன்னைக்கு காலையிலேயே நான் கொஞ்சம் நேரத்தோட எழும்பி எங்களோட வீட்டில் உள்ள ஜன்னல் உள்ள கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணினேன், அதனால தான் உனக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. நீ இவ்வளோ நாளும் பார்த்தது அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கல்ல, எங்களோட கண்ணாடியில் உள்ள அழுக்க தான் அப்படின்னு. அப்போ தான் அவள் உணர்றா, நான் தெரியாமல் ஜட்ஜ் பண்ணிட்டேனே அப்படின்னு. இதே மாதிரி தான் எங்களோட லைஃப்லேயும் நாங்களும் நிறைய பேரை நிறைய நேரங்களில் இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃப்ளோவில் நாங்கள் அப்படியே அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ ப்ளீஸ் இனிமேல் அப்படி யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இதே மாதிரி உங்களையும் யாராச்சும் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த, நீங்கள் பண்ணாத ஒரு விஷயங்களை பார்த்து இவர் இப்படித்தான் ஜட்ஜ் பண்ண போகல, உங்களுக்கு எவ்வளோ அது மன வருத்தத்தை தரும். அதே மாதிரி தானே அவங்களுக்கும். ஸோ இனிமேலாச்சு மற்றவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணும்போ சரியாக பார்த்து இனிமேலாச்சு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணும்போ கொஞ்சம் யோசனை பண்ணி ஜட்ஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றவங்கள பார்த்து இனிமேலாச்சு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறப்போ என்னையை பொறுத்தவரையில் ஜட்ஜ் பண்ணாதீங்க. யாரையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ண வராதீங்க. இனிமேல் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, நீங்கள் காணாத ஒரு விஷயத்த பார்த்து யாரையுமே உங்களோட மனசில் நினைக்கிற மாதிரி யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.